ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி சட்னி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு கலந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா இதையும் போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் நல்லா போட்டு கலந்து விடுங்க. இது கலந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் வந்து ஒரு ஒரு கையளவுக்கு வந்து துருகி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பொட்டுக்கடல வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். போட்டு பொட்டுக்கடல போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, கொஞ்சம் அப்படியே 2 கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மித்ரா வந்து குட்டி குட்டி தோசை ஊற்றி அது கூட வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பன் தோசை மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி சாப்பிட்றது. அப்புறம் ஜெயக்குட்டி வந்து கீ ரோஸ்ட்டு செஞ்சு அதில் சாப்பிட்டான். நான் இட்லியில் ட்ரை பண்ணேன். இது நாங்கள் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே மேட்ச் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சட்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க.